வந்துடுச்சு. வீட்டுல பிராக்டிஸ் பண்ணினா ஓ ஓ ஹோம்ஒர்க் அனுப்பலே பிராக்டிஸ் பண்ண அப்படிதானே கொண்டாவது. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والذين هاجروا في الله من بعد ما ظلموا با ب ب من بعد ما من بعد ما بعد أمرهم. والذين هاجروا في الله من بعد ما ظلموا لنبوئنهم في الدنيا حسنة. திருப்பி ஒரு கவனமா. والذين هاجروا في الله من بعد ما ظلموا لنبوئنهم في الدنيا حسنة. ரெண்டாவது. ومن الناس من يجادل في الله بغير علم ويتبع كل شيطان مريد. மூன்றாவது. وإن توليتم فاعلموا أنكم غير معجز الله. அல்லாவுடைய இல்லாமல நீட்டு நிப்பாட்டணும். நிப்பாட்டுறது போதாது, கொஞ்சம் நீட்டு நிப்பாட்டணும். சரி போதுங்க. وإن توليتم فاعلموا أنكم غير معجز الله وبشر الذين كفروا بعذاب أليم. بعذاب أليم தான் அது. بعذاب أليم சவுண்ட் வரணுமே. திருப்பி. وإن توليتم فاعلموا أنكم غير معجز الله كفروا بعذاب أليم. நாங்க புதிய வசனங்களுக்கு போகலாம். அடுத்த முக்கியமான கேன்சர்ட்டுக்கு நீங்க போறீங்க. இப்ப உங்களோட அல்லாஹ்வுடைய லாமுடைய சட்டம் இதோட முடியுது. அடுத்த சட்டம், அடுத்த பகுதி. இப்ப நாங்க குர்ஆன ஓதுறதுக்கு ஸ்டார்ட் பண்ண போறோம். இது இப்பதான் குர்ஆன ஓதுற குர்ஆன சூறாக்களாக பக்கம் பக்கமாக ஒரு ரெகுலர் சிஸ்டத்துல நாங்க குர்ஆன ஓதுறதுக்கு போறோம். இல்லைங்க ஹயாம்? சரி, இதுல இருக்கிற முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த 2 வசனத்தையும் இப்ப நாங்க சரியா ஓதணும். எல்லாம் படிச்சாச்சு. சரியா எடுத்து ஓதி காட்டுங்க. இதுக்கு பிறகு இந்த வசனங்களை எப்படி ஓதுறேன்னு சொல்லி மறக்கப்படாது. சரிங்களா? ஸ்கிரீன்ல எங்கேயும் நாங்க போட்டு தர மாட்டோம். இங்க மட்டும் தான் போட்டு தருவோம். ஓதுங்க வேண்டாம். أعوذ بالله من
الشيطان الرجيم ரஜீம் அது பிழை. ஏன் பிழை? ரஜீம் الشيطان ங்கிறது الرجيم பிழை. ம் வல்லினம் என்ன பதில்? ஓதணும். ரா வல்லினமா தான் நீங்க ஓதுனீங்க. ரஜீம் ரஜீம் நீங்க ஆனா பிழை. அது ஷைத்தானிர் ரஜீம்னு ஓதணும். பிழைங்க தான் இது. இதுல தான் பிழைக்குது. என்ன பிழை? விலங்கல்ல. கடைசியில தான் பிழை வந்துச்சு. என்ன பிழை அழிக்கும்? நிப்பாட்டு ராவ சொல்ல வல்லினமா. ம் ராவ வந்து வல்லினம் அந்த ரஜீம்னு கண்ணும். விலங்கல்ல. ராவ நீங்க வல்லினமா தான் ஓதுனீங்க. அதுல எந்த விதமான பிழையும் இல்லை. ஆனா இந்த துண்ணுல பிழை வந்துச்சு. வேற என்ன பிழை ஆயிக்கலாம்? அது ஷைத்தானிர் ரஜீம்னு போகணும். நான் இல்லாட்டி மார்க் பண்ண லாஸ்ட்ல இடத்துல தான் உங்களோட பிழை வந்துச்சு. இது இப்ப சொல்லுங்க. குருவான்ல நான் இப்ப மார்க் பண்ணிக்கிறேனே, கோடு நடிச்சுக்கிறேனே, அந்த துண்டுல தான் பிழையும் வந்திக்கிற. ம் நான் அந்த ராக்கு மேனிக்க ஷத்துல அந்த உண்மையில மோதினேன். ம் அந்த சத்தையும் அழகா உச்சரிச்சீங்க. நீட்டி நிப்பாட்டணும். 2 செகண்டுக்கு நீட்டணுமே, 4 அளவுக்கு நீட்டணுமே. ராஜ்யம் ராஜ்யம் 1 செகண்ட் தான் வருது சரியா. அது பிள்ளை. திருப்பியும் சொல்றேன் ஹயாம், இதுக்கு பின்னால எங்கேயுமே உங்களுக்கு ஆவுத பார்த்து ஓதுற இடம் கொண்டு வராது. எல்லா இடத்துலயுமே என்ன செய்யணும் நீங்க? உங்களோட மனசால அவுத சொல்லித்தான் பாடத்தை ஸ்டார்ட் பண்ணணும் கட்டாயம். இதுக்கு பின்னால. ஆனா அவுதுல எந்த ஒரு பிழையும் வரப்படாது. போய் போதும் பாபு. أعوذ بالله من الشيطان الرجيم இந்த ஆவுதுவ மௌத்து வரைக்கும் மறக்கப்படாது. ஆனா நான் நம்பல மௌத்து வரைக்கும் இந்த உதுவை வேற எங்க சரி அவங்களுக்கு பார்த்து ஓத கிடைக்கும்ங்கிறது சுவர் இல்லை. அப்ப என்ன செய்யணும்? இத அப்படியே மனசுல பதிஞ்சுக்கிறணும். உத இப்படித்தான் ஓதுறது. சரியா? குரான் ஓத போறோம். குர்ஆன் எப்படி வர குர்ஆன் சொல்லி தருவோம். ஆனா குர்ஆனை திறக்கிற டைம் எல்லாம் இதை சொல்லித்தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஆனா எங்கேயுமே குர்ஆன்ல ஈக்காது. ரெண்டாவது بسم الله الرحمن الرحيم பிஸ்மில்லான்னு வரப்படாது. பிஸ்மில்லான்னு வரல. பி பி த சவுண்ட் தெளிவா வரணும். பிஸ்மில்ல பிஸ்மில்ல. بسم الله الرحمن الرحيم திருப்பி வருவாதுங்க. بسم الله الرحمن الرحيم பி த சவுண்ட் வரல. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான். திருப்பி வரும். بسم الله الرحمن الرحيم ஹைமா இன்னும் கொஞ்சம் நீட்டி ஓதணும். ரஹீம் அதே மாதிரி தான். ரஜீம் அந்த ஓதல் பிழை. ரஹீம் அதுல உங்களோட டோன் இல்ல, உங்களோட ட்ராம் வருது இல்ல, வாசிக்கிற ஸ்டைலுக்கு மாறுது. அது பிழை. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். بسم الله الرحمن الرحيم
இதுக்கு பின்னால திருப்பி சொல்றேன், அவுது பிஸ்மில்ல செய்யாது, உங்களுக்கு வராது, எங்கேயும் வராது. சரி, இப்ப அடுத்த விஷயத்துக்கு வரும். இதுக்கு பின்னால நீங்க ஒரு குர்ஆன் ஒன்றை உங்களுக்கு சொந்தமாக எடுத்துக்கொள்ள வேண்டி வரும். சரியா? அந்த குர்ஆன்ல தான் நீங்க பார்த்து ஓதணும். ஸ்கிரீன்ல பார்த்து ஓத மாட்டீங்க. ஸ்கிரீன்ல நாங்க உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணி விளங்கப்படுத்துவோம். முழுக்க முழுக்க நீங்க உங்களோட குர்ஆன்ல தான் கேட்பீங்க. நீங்க எடுக்க வேண்டிய குர்ஆன்ட ஃபாண்ட் வந்து இந்த ஃபாண்ட் தான். முஸ்ஹப் அல் மதீனான்னு சொல்லுவோம். முஸ்ஹப் மதீனான்னு சொல்ற ஃபாண்ட் பார்த்துக்கோங்க. ஆலமீன் எங்க எப்படி இருக்குது? வழமையா எல்லாரும் ஓதுற குர்ஆன்ல எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. சரியா? என்ன செய்யுது? இந்த யாக்கு ஒன்றும் இல்ல. பார்த்துக்கோங்க. அர் ரஹ்மான் ரஹீம் பாருங்க. இங்க என்ன இருக்குது? யாக்கு மேல சுக்கூன் போட்டுலாம் இல்லை. யௌமித்தீன்ல எப்படி? நஸ்தாயின்ல எப்படி? சிராத்த என்கிறத பாருங்க. இங்க உள்ள சிராத்தைய பாருங்க. இஹ்தினாக்கு பாருங்க. முதலாவது கீக்கிறேன ஒரு அடையாளம் உண்டு வித்தியாசமா. இங்க ஒரு அடையாளம் கஸ்ரத்துன்னு போட்டிக்குது. ம். இப்படி ஒரு வித்தியாசமான குர்ஆனைத்தான் நீங்க ஓத போறீங்க. இப்போ இந்த வித்தியாசங்களை நீங்க என்ன செய்யணும் என்றால், கொஞ்சம் ஐடியா பண்ணி பார்க்கணும். என்ன வித்தியாசம்? ஏன் இந்த வித்தியாசங்கள் வருது? என்ன இருக்குதுன்னு சொல்லி நீங்க ஒரு ஐடியா எடுத்துட்டு வரணும். எனக்கு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு. இது உங்களோட ஒர்க். சரி. நான் என்ன செய்யணும்? இது வந்து பாகிஸ்தான்ல குர்ஆன். மலகேஷ் ஸ்ரீலங்கால ஓதுற குர்ஆன். இது மதீனால சவுதியில பிரிண்ட் பண்ணப்பட்ட குர்ஆன். இதுதான் நாங்க ஓத போற குர்ஆன். இந்த குர்ஆனை கொண்டு தான் நீங்க ஒரு குர்ஆனை தேடி எடுக்கணும். எடுத்துட்டு எனக்கு அதுல ஒரு போட்டோ உண்டு வாட்ஸ்அப் அனுப்பணும். நீங்க எடுத்த குர்ஆன் சரியான்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணி கொள்றதுக்கு. அதுக்கு பின்னால நீங்க என்ன செய்யணும்? அதுக்கு பின்னால இந்த என்ன வித்தியாசம் என்கிறத கொஞ்சம் தேடி பார்க்கணும். தேடி பார்த்துட்டு ஒரு ஐடியாவை எடுத்துக்கொண்டு சூரத்துல் ஃபாத்திஹாவை எனக்கு ரெடி ஆயிட்டு வரணும். சூரத்துல் ஃபாத்திஹா பேர் முக்கியம். சூறாவை ஸ்டார்ட் பண்றதுக்கு சில ஒழுங்குகள் இருக்குது. அதை சொல்லித்தரேன். சரி. இந்த குர்ஆனை பொறுத்த வரைக்கும் இந்த குர்ஆன் நாங்க ரூல்ஸை ஃபாலோ பண்றது லேசு. அது இன்ஷால்லா உங்களுக்கு விளங்கும். நீ கொஞ்சம் ஐடியா எடுக்க நேரம் விளங்கும். ரெண்டாவது, நீங்க சட்டம் ஒன்றை மறந்தாலும் குர்ஆன் உங்களுக்கு என்ன செய்யும்? சட்டத்தை ஞாபகப்படுத்தணும். இதுல இப்படித்தான் ஓதணும் என்ற ஐடியாவை சட்டம் உங்களுக்கு சொல்லித்தரும். குர்ஆன் ரூல்ஸ் உங்களுக்கு சொல்லித்தரும். சரி. இந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு நீங்க பார்த்துட்டு வரணும். அப்பதான் பார்க்கலாம். சரி, அப்புறம் அன்றி தார வேலை என்னென்றால் சூரத்துல் ஃபாத்திஹா ரெடி ஆயிட்டு வரணும். குர்ஆனை தேடி எடுத்துக்கொள்ளணும். மூணாவது, இந்த என்ன டிஃபரெண்ட் ஆகுதுங்கிற ஒரு ஐடியாவை எடுத்து வரணும். 3 பேருக்கு டைம் இருக்குது. உங்களோட அடுத்த கிளாஸ் நாளைக்கு மேபி ஷோவா தான் நடக்கும். சாட்டர்டே சண்டே கிளாஸ் நடக்கிற இல்லையே, அவன் நல்லா கவனமா தேடிட்டு வரணுமா. ஃபர்ஸ்ட்டுக்கு குர்ஆனை தேடி உங்களுக்கு சொந்தமா எடுத்துக்கொண்டு ஃபோன் கொஞ்சம் பெருசா ஆயிக்கணும், பார்த்து ஓதுறதுக்கு லேசா ஆயிக்கணும். அந்த மாதிரி ஐடியாவோடு நல்ல ஒரு குர்ஆன் எடுத்துக்கொண்டு இதுல போட்டோ உண்டு பண்ணுவோம். வலைக்கும் சலாம்.